புரியல புரியல. அம்பேத்கர் வந்து வச்சிருக்கீங்க. திமுக கட்சிகள்லாம் வந்து போராட்டங்கள் பண்றாங்க. தலைவருடைய முடிவு தான். தலைவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுக்கு என்னங்க நாங்கள் செஞ்சிருவோம் கண்டிப்பா. நீங்க தான் தலைவரை பாத்தீங்களா, சைலண்டா ஒரு விஷயம் சொன்னாலும் அது பயங்கரமா வெடிக்குது. அவர் சைலண்டா ஒரு விஷயம் சொன்னாலும் அது பயங்கரமா வெடிக்குது இல்ல. தலைவர் சைலண்டா தான் இருப்பாரு, பேச வேண்டிய இடத்துல கரெக்டா பேசிடுவாரு. அது வந்துட்டு பொதுவாகவே பாத்தீங்கன்னா நிறைய அந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குதுன்னு சொல்லிட்டு வெளியே சொல்றாங்க. வெளியே சொல்றதை வச்சுதான். ஆனால் நான் என்ன சொல்ல வேண்டாம்னா, நான் இப்ப சொன்ன மாதிரிதான், ஒரு சின்ன நிகழ்ச்சியா இருக்கட்டும் பெரிய நிகழ்ச்சியா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் ஆதரவு கொடுத்து நம்ம பண்ணலாம். ஏன்னா அவங்களுடைய சொந்த பணத்தை போட்டு தான் எல்லாமே பண்றாங்க. அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதே சமயத்தில் வந்து அவங்களுடைய பெயினியை புரிஞ்சுக்கணும். அதை கண்டிப்பா வந்து நம்ம கட்சியில விரைவில் அதை புரிஞ்சு செய்வாங்க, கண்டிப்பா செய்வாங்க. கட்சியில வந்து பணக்காரங்களுக்குலாம் இடம் இல்ல, உழைச்சவங்களுக்கு மட்டும்தான் இடம் பொதுச் செயலாளர் சொல்றாரு. அப்படி பார்த்தா அந்த மாதிரி நடக்குதுன்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க. நிறைய பேர் உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. கைகள் இணைஞ்சாதான் பவர்ஃபுல்லா இருக்கும், அது இன்னும் சிறப்பா இருக்கும். அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா, எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்றேன். எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்க, எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. அது இவங்க அவங்கன்னு பார்க்காதீங்க, பார்க்காதீங்க. நீங்க ஒரு உதாரணத்துக்கு நம்ம கண்ணெதிர்க்க பார்க்கலாம். ஜபா அவர்கள் பண்ண நிகழ்ச்சிக்கு நீங்க வந்துட்டு மாவட்ட செயலர் இவ்வளவு தூரம் உதவி பண்ண மாதிரி எல்லா மாவட்ட செயலரும் அந்த மாதிரி ஒரு இனிஷியேட் எடுக்கணும். எடுத்து இது பண்ணாதான் இது ஒருங்கிணைஞ்சு நம்ம எல்லாரும் பாடுபடுறது ஒருத்தருக்கு தான், தலைவருக்காக தான். அவர் அரியணையில உட்காரதான் அவரை பாடு பண்ணோம், வேற யாருக்குமே இல்லை. அதனால எல்லாரும் ஒத்துமையா இருந்து இந்த வேலையை பார்த்தா இன்னும் கூடுதல் சிறப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன சொல்ல, எல்லாமே வந்து தலைவருடைய முடிவு தான். தலைவர் கண்ணாச்சிட்டாருன்னா அடுத்த நிமிஷம் இவங்க ரெடியாக போறாங்க, அவ்வளவுதான். இப்போ என்னையே தலைவர் ஒரு விஷயம் பண்ணுங்க பாலாஜி அப்படின்னா நம்ம பண்ண போறோம். மாநாடு விஷயத்துல சார் சொன்னாங்க, நம்ம பண்ணோம். அதே மாதிரி நமக்கான விஷயம் நம்ம கிட்ட சொல்லி நீங்க பண்ணுங்க அப்படின்னா அடுத்த நிமிஷம் நம்ம ரெடியா இருப்போம். எல்லாமே அதுக்கான ஆயத்தமா இருக்காங்க. புரியல புரியல. நீங்க இப்ப பாக்குறீங்களே, இப்ப இருந்தே வெற்றி வாய்ப்பு தானே. ஒரு விழாவும் வெற்றி விழா தான். ஆக்சுவலா என்னன்னா, ஒருத்தர் வராருன்னு வர மாட்டாங்க. ஆனால் தலைவர் வந்துட்டாரு, கொடி அறிமுகப்படுத்திட்டாரு, மாநாடு நடத்திட்டாரு, ஓகேவா. அதுக்கப்புறம் ஒரு விஷயமா பண்றாரு. நீங்க இதுலயே பாத்துருப்பீங்க, அந்த புத்தக வெளியீட்டு விழாலேயே அவருடைய ஸ்பீச்சை பாத்துருப்பீங்க எப்படி சொல்லிட்டு. நான் கூட இருந்து பயணிச்ச எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். இப்படிலாம் சார் ஒருபோதும் பேசுறது கிடையாது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷனே வந்து பொலிட்டிக்கல் வந்த மாதிரி டோட்டல் டிரான்ஸ்மிஷனா இருக்காரு. அவரோட பயணிக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த நிகழ்ச்சியில இந்த மாவட்டத்தை தவிர வெளியில மாவட்டத்துல கலந்துறாங்க. அது பேர்ல வந்து மேல புகார் கொடுத்துருன்னு சொல்றாங்க. அவங்க மேல நடவடிக்கை ஏதாவது எடுக்க வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இப்ப இங்க இருக்கிற மாவட்ட தலைவர் அதில் கலந்துருக்காங்க, அந்த வெளியில இருக்கிற மாவட்ட தலைவர்கள் கலந்துருக்காங்க. அவங்க மேல ஏதாவது புகார் கொடுத்தா நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு. அன்னைக்கு அண்ணனுக்கு ஏதாவது வேலை இருந்திருக்கா, வெளியூர் போயிருப்பாரு. அதுக்கு வெளியூர் போற மாதிரி புகார் எப்படி கொடுப்பீங்க? தகவல் இல்லைன்னா அவர் ஊர்ல இருந்தா தகவல் அவருக்கு தெரிஞ்சிருக்கா? தகவல் தெரிஞ்சு வாய்ப்பு இல்லையா? எனக்கு நீங்க அண்ணனை பத்தி கேட்டீங்க, அதனால ஊர்ல இல்லைன்றது நான் சொல்லிட்டேன். மற்ற மாவட்டம்லாம் நான் போய் பார்க்க முடியாது. சார் குழந்தை இப்பதான் பிறந்துக்குது, இனிமேதான் ஏச்சி நடக்கணும். அதுக்குள்ளே ஓடியா ரன்னிங்ல போ குதினா எப்படி குதிக்கும்? நடிகர் விஜய்க்கும் தலைவர் விஜய்க்கும் என்ன சார் நடிகர் நடிகர் அதுக்கு என்ன வித்தியாசம்? நடிகரா இருந்த விஜய்க்கும் தலைவராக இருந்த விஜய்க்கும் என்ன வித்தியாசம்? சினிமால வந்து நடிகரா இருந்த விஜய் வந்து பஞ்ச் டைலாக்லாம் பேசுவாரு. இப்ப அரசியலுக்கு வந்தபடி டைரக்டாவே பேசுறாரு. டைரக்டாக சில பஞ்சஸ்லாம் அடிக்கிறாரு. இன்னொன்னு கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு டிஃபரெண்டா இருப்பாரு. என் தலைவர் டிஃபரெண்டா தான் இருப்பார். உடம்புன்னு இந்த மெயின்டைன் பண்ணலாம் தலைவா, உடம்புன்னு தான் மெயின்டைன் பண்ணலாம். இத்தனைக்கும் நான் டெய்லி ஜிம்முக்கு போறேன், அந்த வழியா போறேன். வெற்றிக்கு தான், வெற்றி விஷயமா தான்.
வெற்றி தான் சார். என்னன்னா நாங்க எல்லாத்தையுமே சீக்கிரட் எல்லாத்தையும் சொல்ல நான் முதலே சொன்னேன் இந்த கட்சியில ஆரம்பத்துல சொன்னேன், நான் பதவிக்காகவோ இதுக்காகவோ நான் ஒர்க் பண்ணவே இல்லை. என்னுடைய தளபதி என்னுடைய நண்பர், அவருக்காக என் இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் சார் நெஞ்சில பத்தி கொடுத்துருக்கேன் சார். இதோட விசுவாசம் என்ன வேணும்? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.